أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأنه هو الحق وأبقى. புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு. அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ தாபிஈன்கள், உலக முஃமின்கள், முஸ்லிம்கள், நம் முன்னோர்கள், நம் சந்ததிகள், குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ரஹமத்துல் ஆலமீன் என்பதாக சொல்கிறார். அகிலத்தார்களுக்கு அருட்கொடை. அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள், அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸன்தும் குலுகா. ஈமான் கொண்ட முஃமின்களில் பரிபூர்ணமானவர் யார் என்பதை சொல்லும்போது, நற்குணம் உடையவர்கள், ஈமானை பெற்ற பரிபூர்ணமான முஃமின்கள் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளப்படுத்துகிறார்கள். நல்ல குணங்கள் இருக்கிறது, அது அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றுத்தரும். அல்லாஹ் அனுப்பி தந்த ஈருலக தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் முஹப்பத்தை, நெருக்கத்தை பெற்றுத்தரும். துன்யாவிலும் சரி ஆகிரத்திலும் சரி உயர்ந்த நிலையை இன்ஷா அல்லாஹ் நமக்கு பெற்றுத்தரும். சொர்க்கத்தில் போய் நுழையிறதுக்கு தகுதி வேணும். அதில் ஒரு தகுதி, நல்ல குணமும் இறையச்சமும் ஒரு மனிதனிடத்தில் இருந்தால் அவன் சொர்க்கம் என்ன செய்யலாம், போகலாம். நான் நற்குணத்தை பரிபூர்ணமாக ஆக்குவதற்காக அனுப்பப்பட்டிருக்கிறேன் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அவன் நபியிடத்தில் தான் எது நல்ல குணங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அவர்களுடைய வாழ்வியலை நாம் படிக்கின்ற போதுதான் அதை நாம் புரிந்து கொள்ள முடியும். நபிகளார் எப்படி பேசுவார்கள், எப்படி பழகுவார்கள், எப்படி நடந்து கொள்வார்கள், அவர்களுடைய முகத் தோற்றங்கள் எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் நபியினுடைய அந்த வாழ்வு முறையை படிக்கின்ற போது, கேட்கின்ற போதுதான் நாம் அதை பின்பற்றி வாழ்வதற்கு உதவியாக இருக்கும். ஆக அன்பானவர்களே, நல்ல குணங்கள் இருக்கிறது, அது சொர்க்கத்திலும் கூட உயர்ந்த நிலையை அடியானுக்கு பெற்றுத்தரும். நபியினுடைய அன்பு மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்டேன், யார ரசூலல்லாஹ், ஒரு பெண்மணி கணவனை இழந்து விட்டவள் மீண்டும் என்ன செய்கிறா, ஒருவரை திருமணம் செய்கிறார். இப்படி கணவன் இறந்த பின்பு ஒருவரையோ அல்லது அவர் இறந்த பின்பு இரண்டாவது நபரையோ, இப்படி 3 அல்லது 4 ஆண்களை ஒரு பெண்மணி திருமணம் செய்கிறார். ஒரே நேரத்தில் தான் ஒரு பெண்மணி 2 ஆணோடு கணவரோடு வாழக்கூடாது, மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. தலாக்கு விடப்பட்டுச்சு, இன்னொருத்தர் என்ன செய்யலாம், கல்யாணம் முடிக்கலாம். கணவர் இறந்துட்டார், இதா காலம் முடிஞ்ச பின்னாடி மறுமணம் செய்யலாம். அன்பானவர்களே, இது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது. அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி கேட்குறாங்க, கணவன் இறந்த பின்பு ஒரு பெண்மணி இன்னொருவரை திருமணம் செய்கிறாரு, அவர் இறந்த பின்னாடி இன்னொருவரை திருமணம் செய்கிறாரு, இப்படியே 3 4 மனிதர்களை திருமணம் செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் அவளும் மரணமடைந்து விடுகிறாள்.
இப்போ இந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருக்கிறார். இவள் எத்தனை நபர்களை திருமணம் செய்தாலோ அவர்களும் சொர்க்கத்தில் இருக்கிறாங்க. இப்போ உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த பெண்மணி சொர்க்கத்தில் யாரை திருமணம் செய்வார்? ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்டவர்களோடு அங்கே என்ன செய்ய முடியாது, ஒரு பெண் வாழ முடியாது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த பெண்ணிடத்தில் இஷ்டம் கொடுப்பான், விருப்பம் கொடுப்பான். அந்த பெண்மணி அல்லாஹ்ட்ட சொல்வா, யா அல்லாஹ், இந்த கணவன் என்னிடத்தில் நல்ல விதமாக நடந்து கொண்டார், நல்ல குணமுடையவராக இருந்தார், இவரையே எனக்கு திருமணம் செய்து வையே அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணி அல்லாஹ்விடத்தில் சொல்லுவாள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவள் விரும்பிய அந்த கணவனோடு அவளுக்கு திருமணம் செய்து வைப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பது மட்டுமல்ல, இன்னொரு செய்தியை சொன்னாங்க, உம்மு சலமாவே, நற்குணம் இருக்கிறதே அது இம்மையிலும் மறுமையிலும் அனைத்து நல்ல விஷயங்களையும் ஒன்று சேர்த்து தந்துவிடும் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த பெண்ணும் சொர்க்கத்தில் தான் இருக்கிறார், அவள் திருமணம் செய்த ஆண்களும் சொர்க்கத்தில் தான் இருக்கிறாங்க. ஆனால் அதிலும் ஒரு உறவை அங்கே ஏற்படுத்துவதற்கு நற்குணத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு காரணமாக வைத்திருக்கிறான் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். இந்த செய்தி தபரானி அப்படிங்கிற கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதனால் அன்பானவர்களை, நற்குணம் என்பது துனியாவிலும் ஆகிரத்தில் என்ன செய்யும், பல பாக்கியங்களை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். அந்த நற்குணங்களில் ரொம்ப முக்கியமானது என்ன? பெரும்பாலும் நம்மை விட்டும் தூரமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா புன்னகை. முந்தைய காலகட்டத்தில் உறவுகள், சொந்த பந்தங்கள் ஒன்று கூடி இருப்பார்கள் ஒரே வீட்டில். ஒருவர் மற்றவருக்கு பல செய்திகளை பகிர்ந்து கொள்வதும், இடையிடையே சிரித்து கொள்வதும், துன்பங்களை பகிர்ந்து கொள்வதும், இன்பங்களை பரிமாறிக்கொள்வதும் முந்தைய காலகட்டத்தில் இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு எல்லாம் தனி கொடுத்தனமாக ஆன பின்னாடி ஒரே வீட்டில் 4 நபர்கள் ஒன்றாக ஒரே அறையில் இருந்தாலும் யாரும் யாரையும் பார்த்து பெரும்பாலும் சிரித்து கொள்வது இல்லை. அன்பானவர்களே, மலக்குமார்கள் கூட சிரிப்பவர்களாக இருந்தார்கள் என்பதை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜ் பயணம் போகிறாங்க. முதல் வானம் திறக்கப்படுகிறது. மலக்குமார்கள் எல்லாம் மலர்ந்த முகத்தோடு மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து வரவேற்கிறார்கள். அப்போ ஒரு வரவேற்பு என்பது எப்படி இருக்கணும்? சிரித்த முகத்தோடு இருக்கணும், புன்னகையோடு பிற மனிதர்களை நாம் பார்க்கணும். நம் மீது நேசமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு எதிராக இருப்பவர்களுக்கு புரியணும். நம்ம மேலே கோபம் இல்லை என்பதை நாம் வெளிப்படுத்தணும். நம்மை உண்மையாகவே நேசிக்கிறார் அப்படிங்கிற உணர்வை வெளிப்படுத்துவதற்கு அந்த சிரிப்பு, புன்னகை என்பது ரொம்ப முக்கியமானது. அப்போ வானவர்கள் எல்லாம் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புன்னகையோடு சிரிப்போடு வரவேற்றார்கள். அதில் ஒரே ஒரு வானவர் சிரிக்காமலே இருந்தார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இது யார், இவர் ஏன் சிரிக்கிறது இல்லைன்னு கேட்டாங்க. மற்ற மலக்குமார்கள் சொன்னாங்க, யார சொல்லலாம், இதற்கு முன்போ அல்லது இதற்கு பின்போ அவர் சிரிப்பவராக இருந்தால் உங்களை பார்த்தபோது சிரித்திருப்பார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன செய்யலை, சிரித்ததே இல்லை. ஏன் தெரியுமா? எப்பொழுது இவர் நரகத்தை கண்டாரோ அப்பொழுது இருந்து இவர் சிரித்ததே இல்லை. இவர்தான் நரகத்தின் காவலாளி என்றார்கள் அந்த மலக்குமார்கள். ஒரு அதிர்ச்சி இருக்குமா இல்லையா? சில விஷயங்களை கேட்கின்ற போது அல்லது பார்க்கின்ற போது கொடூரத்தின் உச்சகட்டம் நரகம். அந்த நரகத்தை அவர் எப்பொழுது பார்த்தாரோ அப்பொழுதிருந்து அவர் சிரிப்பது இல்லை என்பதை வானவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள் அப்படிங்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம்.
அன்பானவர்களை நாம் விளங்க வேண்டிய செய்தி, வரக்கூடிய நபர்களை புன்முறுவலோடு மலர்ந்த முகத்தோடு அன்பொழுக வரவேற்க வேண்டும், சிரித்த முகத்தோடு வரவேற்க வேண்டும் என்பதை இந்த ஹதீஸ் நமக்கு கற்றுத்தருகிறது. ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நான் இஸ்லாத்தில் இணைந்ததில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்பொழுதெல்லாம் சந்திக்கணும் பேசணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேனோ அப்பொழுதெல்லாம் நபி இடத்தில் நான் அனுமதி கேட்பேன். நான் கேட்கின்ற பொழுதெல்லாம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி மறுத்ததே கிடையாது, என்னை தடுத்ததே இல்லை, அனுமதி கொடுப்பார்கள். என்னை பார்க்கும் நேரத்திலேயே அவர்கள் புன்முறுவல் பூர்ப்பார்கள், சிரித்த முகத்தோடு தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிற செய்தியை ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்வாங்க. மனிதனுக்கு மலர்ந்த முகம் என்பது ரொம்ப முக்கியமானது. இழிச்ச வாயனாக இருக்க வேணும் அப்படிங்கிறது இல்லை, சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை முறை நமக்கு அதைத்தான் கற்றுத்தருகிறது. அப்போ நான் எப்பொழுதெல்லாம் வீட்டுக்கு போகிறேனோ அப்பொழுதெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை சிரித்த முகத்தோடு பார்ப்பார்கள் என்பதாக ஜரீர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சில விஷயங்களை இப்படி சொல்லி தருவார்கள். அதாவது நாம் விளங்குறது ஒன்றா இருக்கும், அல்லது நாம் பார்த்த பார்வைகள் ஒன்றாக இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை சொல்லித் தருகின்ற போங்கு இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், அது வேறு விதமாக இருக்கும். நாம் தர்மம் அப்படின்னு சொன்னால் எதை நினைப்போம்? காசு பணம் கொடுக்கறத தர்மம்னு சொல்லுவோம். வேறு சிந்தனை ஏதாவது வருமா? பெரும்பாலும் வராது. உணவு கொடுத்தால் தானம் என்று நாம் சொல்லிடுவோம், காசு பணம் கொடுக்கறத தர்மம்னு சொல்லுவோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தர்மம் என்றால் என்ன என்பதை நமக்கு சொல்லித் தருகிறார்கள். உங்களுடைய சகோதரரை அதாவது ஒரு முஸ்லீம் ஒரு முஸ்லீமை பார்க்கின்ற தருணத்தில் அவரை பார்க்கும்போது புன்னகை செய்தால் அதுவும் தர்மம் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். காசு கொடுத்து அந்த தர்மம் செய்து தான் நன்மையை பெறணும் அப்படிங்கிறது இல்லை. அதையும் செய்வதோடு நிறுத்தி கொள்ளாமல் ஒரு முஸ்லீமை பார்க்கும்போது புன்னகையை நாம் வெளிப்படுத்துவது இருக்கிறது, இதுவும் தர்மம்தான், இதனாலேயும் உனக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. நன்மையை ஏவுவது, தீமையை தடுப்பது, இதுவும் தர்மம்தான். ஒருவர் வழி தவறிவிட்டார், சரியான வழியை அவருக்கு வழிகாட்டுவதும் தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பார்வையில்லாத ஒரு மனிதன் தடுமாறுகிறார், அடுத்த எடுத்து வைப்பது எப்படி, எங்கே போகிறோம் என்பது அவருக்கு தெரியல, அவருக்கு வழிகாட்டுவதும் ஒரு தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நடக்கின்ற பாதையிலே கல்லோ முள்ளோ எலும்புகளோ இடையூறாக இருக்குமையானால் அவைகளை அப்புறப்படுத்துவதும் தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உன்னுடைய வாளியில் தண்ணி இருக்குது, அதை மற்றவருக்கு உதவும் விதத்தில் அவருடைய வாளியில் நீ ஊற்றி கொடுத்தாலும் அதுவும் தர்மம் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வழிகாட்டியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தந்திருக்கிறான். இதை நாம் ஏன் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நம்முடைய உள்ளத்தில் வந்துவிடக்கூடாது. எதை செய்தாலும் நன்மை கிடைக்கும், இது சாதாரணமான ஒன்று அல்ல, இதுவும் தர்மம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லித்தர்றாங்க. ஒரு பாதையில் போகும்போது ஒரு மரக்கிளை விழுந்து கிடக்குது, அதை என்ன செய்யணும்? அப்புறப்படுத்தணும், அதன் மூலமாக நன்மை கிடைக்கும். அன்பானவர்களே, நாம் சின்ன செயல் என்று நாம் நினைத்து விடுகிறோம், அல்லது இது தேவையா என்று நாம் ஒதுக்கி விடுகிறோம். அல்லாஹ்விற்கு சில விஷயங்கள் நம்முடைய பார்வையில் சிறிதாக தெரியக்கூடிய விஷயங்கள் கூட அல்லாஹ்விற்கு பிடித்தமான செயலாக ஆகிவிட்டால் இன்ஷா அல்லாஹ் நாம் சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு அது கூட ஒரு காரணமாக இருக்கும். ஏதாவது ஒன்று செத்து கிடக்குது அப்படின்னு சொன்னால் கரங்களால் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஒன்றும் இல்லை.
ஒரு குச்சி வச்சாவது என்ன செய்யலாம், அதை ஒரு ஓரமாக தள்ளிவிடலாம். ஆக பாதையில் இடையூறு அளிக்கக்கூடிய ஒன்றை நாம் அப்புறப்படுத்துவதும் தர்மம் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லித் தருகின்ற போது முதலாக சொன்ன விஷயம் என்னது? உங்களுடைய சகோதரரை புன்னகையோடு நீங்கள் சந்திப்பது இருக்கிறதே, இதுவும் தர்மம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சொல்லை நாம் என்ன செய்யணும்? மனதில் உள்வாங்கி வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் கடைபிடிக்கணும். எதிரியாக இருந்தாலும் கடுகடுத்த முகத்தோடு பார்க்கக்கூடாது. நமக்கு சிரமத்தை தரக்கூடிய மனிதனிடத்தில் கூட இன்முகத்தோடு பேசணும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். நபியினுடைய வாழ்க்கை இருக்கிறதே ரொம்ப அற்புதமானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு வழிகாட்டுவதற்கு வானவர்களை கூட என்ன செய்யலாம், நியமிக்கலாம். ஏன் நியமிச்சு அப்படின்னு சொல்லி அல்லாஹ்ட்ட என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி நடந்து கொள்ளணும் என்பதற்கு வழிகாட்டுவதற்கு அல்லாஹ் நாடி இருந்தால் என்ன செய்யலாம், ஒரு வானவரை கூட ஏற்படுத்தலாம். ஆனால் மனுஷன் நாளைக்கு மறுமையில் என்ன சொல்லுவான், யாரெல்லாம் அவர் வானவர், அவர் மனுஷனாக இருந்தால் அவரை மாதிரி நாங்கள் வாழ முடியும், வானவரை மாதிரி நாங்கள் வாழ முடியுமான்னு கேட்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களிலிருந்தே ஒருவரை தேர்வு செய்து நபியாக, வழிகாட்டியாக, இறை தூதராக, முன்மாதிரியாக இந்த உலகத்தில் அனுப்பி வாழ வைத்தான். அதனால தான் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொன்னாங்க, நபியினுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்றால் குர்ஆனாக இருந்தது என்பதாக சொன்னாங்க. குர்ஆனில் அல்லாஹ் என்ன சொன்னானோ அப்படிப்பட்ட உன்னதமான ஒரு வாழ்க்கையை மனிதனாக வாழ்ந்தார்கள் வல்லல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஏனென்றால் பிற மனிதர்கள் நாம் எப்படி வாழணும் என்பதை கற்றுத்தருவதற்காக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியை அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நமக்கு சொல்கிறாங்க. நபியோடு நான் சென்று கொண்டிருக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு சால்வையை அணிந்திருக்கிறார்கள். அது நஜ்ரான் நாட்டு சால்வை. அதனுடைய விளிம்பு இருக்கிறதே அது தடித்ததாக இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு மனிதர் வந்தவர் நபி போர்த்தி இருந்த அந்த சால்வையை வேகமாக இழுத்து நபியை தன் பக்கம் இழுத்து கொண்டார். அது எந்த அளவுக்கு வேகமாக இருந்துச்சு அப்படின்னா அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறாங்க, நபியினுடைய தோளில் அந்த சால்வையினுடைய விளிம்பின் அடையாளத்தை நான் பார்த்தேன், அழுத்தமாக பதிஞ்சிருச்சு. அப்படி வேகமாக அந்த கிராமத்தை சார்ந்த அந்த மனிதர் நபியை இழுத்து கொண்டு நபியிடத்தில் சொல்கிறாங்க, முஹம்மதே, உங்களிடம் இருக்கக்கூடிய இறைவனின் செல்வத்திலிருந்து எனக்கு கொடுக்கும்படி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் அந்த மனிதரை பார்க்கும் தருணத்தில் சிரித்த முகத்தோடு பார்த்தார்கள் என்றார்கள் அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இயல்பாகவே எல்லோரும் ஒரே குணத்தில் இல்லை. சிலருக்கு என்ன சொன்னாலும் கோபம் வராது, சிலருக்கு என்ன சொன்னாலும் கோபம்தான் வரும். மனிதர்கள் பல வகை. முகங்களில் அல்லாஹு தஆலா எப்படி ஒரு சிறு சிறு மாற்றத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறானோ அதுபோல குணாதிசயங்களிலும் அல்லாஹு தஆலா மாற்றத்தை வைத்திருக்கிறார். முகம் வெளிப்படையாக தெரியும், குணம் பழகினா மட்டும்தான் தெரியும். அதை நாம் புரிந்து கொண்டால், இவன் இப்படித்தான் என்பதை நாம் தெரிந்து கொண்டால் நமக்கு பெரும்பாலும் கோபம் வராது. அன்பானவர்களே, இவருடைய சுபாவம் இப்படித்தான் என்பதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்கு கோபம் வரலை. சிரித்த முகத்தோடு அந்த சஹாபியை அவர்கள் பார்த்தார்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் கேட்டதை கொடுக்கும்படி கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிங்கிற செய்தியை புகாரியில் நாம் பார்க்க முடியும். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அற்புதமான அந்த வாழ்க்கை பாடங்களை நாம் படிக்கணும். ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க,
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாங்கள் இருக்கிறோம். நபிக்கு ஏதாவது வஹி வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைப்பார்கள். என்னை அழைத்து அதை எழுதும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. நான் அதை எழுதுவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களோடு இருப்பார்கள். நாங்கள் உலகம் சார்ந்த விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வேறு விஷயத்தை பேச மாட்டாங்க, உலகம் சார்ந்த பல விஷயங்களை எங்களோடு பேசுவார்கள். நாங்கள் ஆகிரத்து தொடர்பாக சில விஷயங்களை பேசிக்கொண்டிருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆகிரத்து தொடர்பாக எங்களிடத்திலே பேசிக்கொண்டிருப்பார்கள். உணவு விஷயமாக நாங்கள் ஏதாவது பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உணவு விஷயமாக எங்களிடத்திலே பேசிக்கொண்டிருப்பார்கள். நாம் எது சார்ந்து பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல, எல்லாமே அல்லாஹ்வை தொடர்பு படுத்தியதாக இருக்கணும் அப்படிங்கிறத நாம் விளங்கணும். துன்யாவினுடைய விஷயங்களாக இருந்தாலும் ஆகிரத்தினுடைய விஷயங்களாக இருந்தாலும் அது அல்லாஹ்வோடு தொடர்பு உடையதாக அது இருக்கணும். உணவை பற்றி பேசணும் அப்படின்னு சொன்னால் மார்க்கத்தில் எதுவெல்லாம் ஹலால் என்பதை பற்றி பேசலாம், எந்தெந்த உணவுகள் ஹராம் என்பதை பற்றி பேசலாம், எந்த உணவுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலில் படைத்தான் என்பதை பற்றி பேசலாம், உணவுகளில் நபிமார்களுக்கு பிடித்தமான உணவுகள் எது என்பதை பற்றி பேசலாம். கண்ணியத்திற்குரியவர்களே, ஏதோ ஒரு வகையில் மக்களோடு மக்களாக உணர்வுகளை புரிந்து வாழ்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மற்றவர்களை பேச விட்டு அதை ரசித்து சிரிப்பார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு விஷயங்களை சஹாபாக்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. அந்த கூட்டத்தில் பலதரப்பட்ட மக்களும் இருப்பாங்க, உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவரும் இருப்பாங்க, மனிதனுடைய பார்வையில் தாழ்ந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி பார்க்கப்படுமே அதிலிருந்து 2 பேர் இருப்பாங்க, செல்வம் உடையவரும் சஹாபியாக இருப்பாங்க, ஏழ்மையான மக்களும் சஹாபியாக இருப்பாங்க. அன்பானவர்களே, கிராமத்தை சார்ந்தவர் இருப்பார், இன்னும் நகரத்தை சார்ந்தவரும் அங்கே அந்த கூட்டத்தில் இருப்பாங்க. அப்போ கிராமத்தை சார்ந்த ஒரு சஹாபி அந்த கூட்டத்தில் இருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமை தொடர்பாக ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய மனிதரில் ஒருத்தர் அல்லாஹ்ட்ட வருவார், யா அல்லாஹ், நான் இந்த சொர்க்கத்தில் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பார். அல்லாஹ் சொல்லுவான், நீ விரும்பின வாழ்க்கை இங்கே உனக்கு கிடைக்கவில்லையா, அதை நான் உனக்கு தந்திருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லுவான். அந்த மனிதர் சொல்லுவார், யா அல்லாஹ், இருந்தாலும் நான் விவசாயம் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறேன், நிலத்தை உழுது பயிரிட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு அனுமதி கொடுப்பான். அந்த சொர்க்கவாசி விதையை எடுத்து தூவுவார், அவ்வளவுதான். கண் சிமிட்டும் நேரத்தில் அறுவடை செய்யக்கூடிய அளவிற்கு அது வளர்ச்சி அடைந்து கிடக்கும். அதில் பெறப்படுகின்ற அந்த தானியங்களாக இருக்கட்டும், மலைகள் போல குவிந்து கிடக்கும். அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுவான், இவை அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதமுடைய மகனே, உன்னை எதுவும் திருப்திப்படுத்தாது என்பதாக அல்லாஹ் ரப்பில் ஆலமீன் சொல்லுவார். மனிதனுடைய ஆசை அவ்வளவு பெருசு. சொர்க்கமே கிடைத்தாலும் அந்த சொர்க்கத்திலும் நான் விவசாயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனிதர் கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அவருடைய ஆசை அதற்கு அளவே இல்லை. இந்த செய்தியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னபோது அந்த கிராமத்தை சார்ந்த அந்த மனிதர் நபியிடத்தில் சொன்னாங்க, யாரை சொல்லலாம், அந்த மனிதர் அல்லாஹ்ட்ட பேசினாரா இல்லையா விவசாயம் செய்யணும்னு, அவர் குறைஷியாகத்தான் இருக்கணும், அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் அன்சாரிகளாக அவர் இருக்கலாம், மக்காவை சார்ந்தவராகவோ அல்லது மதினாவை சார்ந்தவராகவோ அவர் இருப்பார், ஏன்னா அவங்க தான் விவசாயம் பண்ணுவாங்க, நாங்களாம் விவசாயம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி நபியிடத்தில் சொன்னபோது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிரித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை புகாரியில் நாம் பார்க்க முடியும். இப்படி சஹாபாக்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றிணைந்து பயணித்தார்கள், தானும் சிரித்தார்கள், மற்றவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்டு அவர்கள் சிரித்து ரசித்தார்கள் அப்படிங்கிற செய்தியை ஹதீஸுகளில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, நபியினுடைய உயர்ந்த பண்புகளில்
சில முக்கியமான பண்புகள் உண்டு. தன்னிடத்தில் யாராவது பேசினா முகம் பார்த்து பேசுவார்கள். சில பேர் கண்டுகொள்வதே இல்லை. யார் நம்மகிட்ட பேசுகிறாங்களோ அவரை நாம் என்ன செய்யணும்? பார்த்து முகம் பார்த்து பேசணும். ஹதீஸில் வருது, தன்னிடத்தில் பேசக்கூடிய நபர் அவராக தானாக முகத்தை திருப்பாத வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் முகத்தை திருப்ப மாட்டார். அவராக தன் முகத்தை திருப்பாத வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முகத்தை திருப்ப மாட்டார்கள். யாராவது முசாபஹ செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், தன்னிடத்தில் முசாபஹ செய்யக்கூடிய மனிதர் தன்னுடைய கரத்தை எடுக்காத வரைக்கும், விடுவிக்காத வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய கரத்தை எடுக்க மாட்டாங்க. இந்த முசாபஹா அப்படிங்கிறது உள்ளங்கைகள் ஒன்று சேரணும். நம்ம யார்கிட்ட முசாபஹா செய்கிறோமோ அவருடைய உள்ளங்கையும் நம்முடைய உள்ளங்கையும் என்ன செய்யணும்? ஒன்று சேரணும். இதுதான் முசாபஹா. சில பேர் விரல் அப்படி பட்ட உடனே சாக்கடிச்ச மாதிரி டக்குன்னு எடுத்துருவாங்க. இதுக்கு பேர் முசாபஹா இல்லை. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிமுறையை சொல்லி தருகிறார்கள். முசாபஹா செய்யும்போது நாம் என்ன ஓதணும்? ஒவ்வொன்றுக்கும் ஒரு வழிமுறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தந்தாங்க. அது ஓதுற நேரமாவது நம்ம என்ன செய்யணும்? முசாபஹா செய்யணுமா இல்லையா? அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழகான வழிமுறைகளில் ஒன்று என்ன? தன்னிடத்தில் யாராவது முசாபஹா செய்தால் அந்த மனிதர் தன்னுடைய கையை எடுக்கும் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுக்க மாட்டார்கள். தான் இருக்கின்ற இடத்தில் சில சஹாபாக்கள் அமர்ந்திருப்பார்கள். மற்றவர்களை விட தன்னுடைய முட்டுக்காலை முன்னிலைப்படுத்தி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைக்க மாட்டார்கள். அவர்களோடு சமமாகத்தான் இருப்பாங்களே தவிர அவர்களை விட நான் முந்தி என்று தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ள மாட்டார்கள். அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லோரிடத்திலும் இணக்கமாக நடந்தவர்கள். ஒரு மனநல பாதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி நபியிடத்தில் வர்றாங்க. உங்களிடத்தில் ஒரு தேவை இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டு நபியினுடைய கரத்தை பிடித்து தெருவிலே அழைத்து செல்கிறார். அந்த பெண்மணி எங்கேயெல்லாம் போகிறாங்களோ அங்கேயெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சின்ன பிள்ளை மாதிரி ஒன்றாவே போனாங்க. அந்த பெண்மணி திருப்தி அடைகின்ற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒன்றாவே போயிட்டு திரும்பினார்கள் என்பதை ஹதீஸில் நாம் பார்க்கும்போது, யாருடைய மனமும் கோணாத வகையிலே நடந்தவர்கள், புன்னகை பூர்த்தவர்களாக மலர்ந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. 10 வருஷ காலம் பணிவிடை செய்த அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, நபியிடத்திலே பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை 10 ஆண்டு காலம் பெற்ற அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லுவாங்க, அந்த 10 வருஷத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன ஒரு தடவை கூட சீ அப்படின்னு சொல்லி சொன்னதில்லை. ஏன் நீ இப்படி செஞ்ச அப்படின்னு சொல்லி என்னிடத்தில் கேட்டதில்லை. இதை நீ இப்படி செஞ்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னிடத்தில் சொன்னதே இல்லை என்பதாக அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த நபியினுடைய அந்த வாழ்க்கை முறை எவ்வளோ அற்புதமானது. ஒரு கிராமத்தை சார்ந்த ஒரு சஹாபி காய்கறி வியாபாரம் செய்யக்கூடியவங்க நபியிடத்தில் கொஞ்சம் காய்கறியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஒரு நீக்ரோ அந்த மனிதர் கருப்பாக இருப்பார், காய்கறி கொண்டு வந்து கொடுப்பாங்க. அவர் திரும்பும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சில அன்பளிப்புகளை அந்த மனிதனுக்கு கொடுத்து அனுப்புவாங்க. அன்பானவர்களே, இப்படி ஒரு நடைமுறை பழக்கம் அவங்களுக்கு மத்தியில் இருந்துச்சு. நாமெல்லாம் வெளிப்படையான தோற்றங்களை பார்த்து நேசிக்கக்கூடியவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளங்களை நேசிக்கக்கூடியவர். அப்போ அந்த மனிதர் கருப்பாக இருந்தாலும் அவருடைய உள்ளம் வெண்மையானது. அல்லாஹ் அனுப்பி தந்த இறை தூதரை நேசிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் சில காய்கறிகளை நபிக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க. நபி கொடுக்கின்ற அன்பளிப்பையும் அன்போடு பெற்றுக்கொண்டு அவர் திரும்பி போவார். ஒரு முறை வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் அங்குமிங்கும் சென்று கொண்டிருக்கிறார்கள். வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த மனிதருக்கு தெரியாமல் பின்னால் சென்று அந்த மனிதரை அப்படியே கட்டிப்பிடித்து கொள்கிறார்கள். அந்த மனிதர் என்னை யார் பிடிச்சது அப்படின்னு சொல்லி திரும்பி திரும்பி பார்க்க முயற்சி செய்கிறாங்க. ஒரு நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத அவர் தெரிஞ்சுக்கிறார். உடனே தன்னுடைய முதுகை நபியினுடைய நெஞ்சோடு இணைத்து கொண்டார் அந்த சஹாபி. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டுத்தனமாக இப்படி கேட்டார்கள் அந்த மக்களை பார்த்து, இந்த அடிமையை உங்களில் யார் விலைக்கு வாங்கக்கூடியவர் இருக்கிறார் என்று கேட்டார்கள்.
யார் விலைக்கு வாங்குறீங்கன்னு கேட்டார். கேட்ட உடனே அந்த சஹாபி சொன்னாங்க, யார் அந்த நீக்குற சஹாபி, யார் சொல்லலாம், என்னை போய் இவ்வளோ விலைக்கு வாங்குறீங்கன்னு கேட்குறீங்களே, என்னை யார் விலைக்கு வாங்குவா, நான் ஒரு செல்லா காசு அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சொன்னபோது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழரே, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த மதிப்புடையவர் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எல்லோரையும் சந்தோஷப்படுத்தி தான் மகிழ்ந்தவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, அதனால் நபியினுடைய வாழ்க்கையில் ஒரு பகுதி மலர்ந்த முகத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்வது, உறவுகளோடும் சொந்த பந்தங்களோடும் பெற்ற பிள்ளைகளோடும் நாம் சந்திக்கக்கூடிய நபர்களோடும் புன்சிரிப்போடு நாம் சந்திக்கணும், பேசணும், முடிந்த அளவு நல்லதை செய்யணும். கெடுதி என்று சொன்னால் அதை நாம் தவிர்த்து கொள்ளணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நற்குணம் உடையவராக நபியை வாழ வைத்தான். அந்த நபியினுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய நாமும் நற்குணத்தோடு வாழக்கூடிய நசீபை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவர்களுக்கும் தந்தார் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.